ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீ இன்ட்ரெஸ்ட் சமையல். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான பூண்டு குழம்பு தான் செய்ய போகிறோம். இது வந்து சாதம், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான காம்போவாக இருக்கும். செய்கிறதும் ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாம். 1 வீக் கூட நம்ம ஸ்டோர் பண்ணியும் சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் 1/4 கப் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடான அப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா பொரியும். கடுகு பொரியாமல் மற்ற பொருளை ஆட் பண்ணக்கூடாது. 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 கப் சின்ன வெங்காயத்தை நல்லா தொலி உரிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இதை நீங்கள் இடித்து கூட ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயமாக இருந்தால் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 குண்டு மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப் பூண்டை சேர்த்திக்கோங்க. நல்லா தொலி உரிச்சிட்டு சேர்த்திக்கோங்க. இன்னும் நீங்கள் இடித்து கூட ஆட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம ஆட் பண்ணாங்கன்னா வெந்தயம் வந்து கருகிடும். இப்போ ஆயில் வந்து நல்லா பொரிஞ்சு வந்துடும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி நல்லா வணங்குற வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு குழஞ்சி வரணும். சீக்கிரமாக வணங்குறதுக்காக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ 1 கப் புளி கரைசலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்துட்டு 1 கப் தண்ணி ஆட் பண்ணி ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும். இன்னும் ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம். குழம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரம் குறைவாக இருந்தால் நீங்கள் பார்த்து சேர்த்திக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த அப்புறம் ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்திக்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி தலையும் தூவிக்கலாம். இது நல்லா ஆறின உடனே இன்னுமே நல்லா கெட்டியாக மாறும் குழம்பு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. வடகம் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்புல தாளிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சைடில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.